மேஷம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை முற்றிலும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கிறது. நீங்கள் இதுவரை நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு தங்கம், வெள்ளி வாங்கும் வாய்ப்புகள் தானாகவே உங்கள் வீட்டை தேடி வரும். காரணம் என்னவென்றால், மேஷம் ராசிக்காரர்களுக்கு தற்போது செவ்வாய் பகவான் மிக வலிமையான நிலையில் இருக்கிறார். இந்த செவ்வாய் சக்தி உங்களுக்குள் இருக்கும் தைரியம், முயற்சி, முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை அதிகரிக்கிறது. ஆனால் அந்த சக்தியை சரியான வழியில் பயன்படுத்தினால் மட்டுமே அது பணமாக, சொத்தாக, மதிப்பாக மாறும். பல மேஷம் ராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள், ஆனால் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று மனதிற்குள் வருத்தப்படுகிறார்கள். உண்மையில் குறை உழைப்பில் இல்லை, செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தொடர்ந்து தவிர்த்து வருவதில்தான் இருக்கிறது. இந்த காலத்தில் மேஷம் ராசிக்காரர்கள் காலையில் எழுந்தவுடன் செய்யும் முதல் செயல் மிகவும் முக்கியம். நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் அவசரமாக மொபைல் பார்க்கிறீர்களா அல்லது மனம் குழப்பமாக இருக்கிறதா என்றால் அது உங்கள் பண ஓட்டத்தை மறைமுகமாக தடுக்கிறது. மேஷம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முதல் மாற்றம், காலையில் எழுந்தவுடன் தரையில் காலை வைக்கும் முன் மனதிற்குள் ஒரு நன்றி உணர்வை உருவாக்குவது. என்னிடம் இருப்பதற்காக நன்றி என்று மனதிற்குள் சொல்வது கூட உங்கள் கிரக நிலைகளில் நல்ல அதிர்வுகளை உருவாக்கும். இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம், ஆனால் ஜோதிடத்தில் மனநிலை என்பது கிரகங்களை இயக்கும் முக்கிய விசை. குறிப்பாக மேஷம் ராசிக்கு மன அழுத்தம் அதிகமானால் செவ்வாய் தனது நல்ல பலனை முழுமையாக தராது. அதனால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதே முதல் படி. அடுத்ததாக, மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் வீட்டில் ஒரு சிறிய மாற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் பணத்தை எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை குவித்து வைத்திருந்தால் பணம் நிலைத்து நிற்காது. பழைய உடைகள், உடைந்த பொருட்கள், பயன்படுத்தாத பாத்திரங்கள் ஆகியவை உங்கள் வீட்டில் இருந்தால் அது லட்சுமி சக்தியை தடுத்து நிறுத்தும். மேஷம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே வேகமானவர்கள், ஆனால் சுத்தம் செய்வதில் அலட்சியம் காட்டுவார்கள். இந்த காலத்தில் வாரத்திற்கு ஒரு முறை வீட்டில் சுத்தம் செய்து தேவையில்லாதவற்றை வெளியேற்றினால் அதே வேகத்தில் பணமும் உள்ளே வர ஆரம்பிக்கும். குறிப்பாக நீங்கள் தங்கம், வெள்ளி வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் உள்ள அலமாரி, லாக்கர் இருக்கும் இடம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் தூசி, குழப்பம் இருந்தால் பணம் சேரும் வழி அடைக்கப்படும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் சூரியனுடன் தொடர்புடையவர்கள். சூரிய ஒளி உங்கள் வீட்டுக்குள் நன்றாக வருகிறதா என்பதை கவனியுங்கள். காலை நேரத்தில் குறைந்தது 10 நிமிடம் சூரிய ஒளி நேரடியாக உங்கள் உடலில் படும்படி நின்றால் உங்கள் உடலின் சக்தி மட்டுமல்ல, உங்கள் பொருளாதார அதிர்வும் உயரத் தொடங்கும். இதை தொடர்ந்து செய்த பல மேஷம் ராசிக்காரர்கள் திடீரென வருமானம் அதிகரித்த அனுபவங்களை கூறியிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் பணத்தை பற்றி பேசும் வார்த்தைகளையும் கவனிக்க வேண்டும். பணம் கஷ்டம், காசு நிலைக்கவில்லை போன்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்வது உங்கள் ராசிக்கான நன்மைகளை நீங்களே தடுக்கிற செயல். மேஷம் ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தீவிர சக்தி கொண்டவர்கள். நீங்கள் சொல்வதை வாழ்க்கை உண்மையாக்கும் சக்தி உங்களிடம் அதிகம். அதனால் பணம் பற்றிய பேச்சில் எப்போதும் நேர்மறையாக இருப்பது அவசியம். இந்த ஒரு பழக்கத்தை மாற்றினாலே உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான பல கதவுகள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் தினசரி நடைமுறைகள். நீங்கள் பணம் சம்பாதிக்க நினைப்பது மட்டும் போதாது, பணம் உங்களிடம் நிலைத்து நிற்கும் மனநிலையையும் உருவாக்க வேண்டும். பல நேரங்களில் மேஷம் ராசிக்காரர்கள் வேகமாக முடிவெடுத்து அதே வேகத்தில் செலவுகளையும் செய்து விடுவார்கள். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகளை குறைப்பது மட்டுமல்ல, பணத்தை மரியாதையுடன் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பணத்தை அலட்சியமாக வைத்திருந்தால் அது நீண்ட நாட்கள் உங்களிடம் தங்காது. குறிப்பாக சில்லறை பணத்தை எங்கும் எரிந்து வைப்பது, கிழிந்த நோட்டுகளை அப்படியே வைத்திருப்பது போன்ற பழக்கங்கள் இருந்தால் அவற்றை உடனே மாற்றுங்கள். பணம் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அது உங்களை தேடி வரும். மேஷம் ராசிக்காரர்கள் செவ்வாய் சக்தியால் ஆற்றல் மிகுந்தவர்கள் என்பதால் பணத்தை சேமிப்பதை விட பயன்படுத்துவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் சிறிய சேமிப்பு கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தினமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியாக வைப்பது, அது மிகச் சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும். இந்த பழக்கம் உருவானவுடன் தங்கம், வெள்ளி வாங்கும் எண்ணம் கனவாக இல்லாமல் நடைமுறையாக மாறும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரின் இணைப்பால் அழகான பொருட்கள், ஆபரணங்கள் மீது ஈர்ப்பு கொண்டவர்கள். அந்த ஈர்ப்பை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். அது உங்கள் ராசிக்கான இயல்பான தன்மை. ஆனால் அதற்காக கடன் வாங்குவது அல்லது வருமானத்தை மீறி செலவு செய்வது உங்களுக்கு எதிர்மறை விளைவுகளை தரும். இந்த காலத்தில் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்க்கையில் மதிப்பை கூட்டுகிறதா என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும்.
மேலும் உங்கள் வீட்டில் பணம் வைத்திருக்கும் இடத்தில் ஒரு சிறிய ஒழுங்கு அவசியம். பணப்பை, லாக்கர், அலமாரி எதுவாக இருந்தாலும் அதில் தேவையற்ற ரசீதுகள், காகிதங்கள் குவிந்திருக்கக்கூடாது. சுத்தமான இடத்தில் வைத்த பணம் வளர்ச்சியடையும். மேஷம் ராசிக்காரர்கள் பொதுவாக சுத்தம் செய்வதை தள்ளி போடுவார்கள். ஆனால் இந்த பழக்கத்தை மாற்றியவுடன் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தானாக சரியாக ஆரம்பிக்கும். மேலும் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கிறீர்கள், யாரிடம் பணம் கேட்கிறீர்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். தவறான நபர்களுக்கு உதவி என்ற பெயரில் பணத்தை கொடுத்தால் அது திரும்ப வராமல் போகும் வாய்ப்பு அதிகம். இந்த நேரத்தில் தேவையான இடத்தில் மட்டும் செலவு செய்யவும், உண்மையான தேவையுள்ளவர்களுக்கு மட்டும் உதவி செய்யவும். இது உங்கள் கர்ம கணக்கில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மேஷம் ராசிக்காரர்கள் தானம் செய்யும் போது மனம் நிறைந்து செய்தால் அதற்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். குறிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட நாட்களில் நீங்கள் செய்யும் சிறிய நல்ல செயலும் எதிர்பாராத வழிகளில் பணவரவாக திரும்ப வரும். இந்த விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான குழப்பங்கள் குறைந்து நிலைத்த வளர்ச்சி உருவாகும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் சுற்றுப்புற மனிதர்களும் அவர்களின் தாக்கமும். உங்கள் வாழ்க்கையில் யார் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதே உங்கள் பணநிலையை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. மேஷம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே எல்லோருக்கும் உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள். ஆனால் அந்த நல்ல மனதை சிலர் தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். குறிப்பாக எப்போதும் குறை பேசும், பணத்தை பற்றி பயம் ஏற்படுத்தும், இது முடியாது, அது நடக்காது என்று சொல்லும் மனிதர்களுடன் அதிக நேரம் செலவிட்டால் அவர்களின் அதிர்வுகள் உங்கள் வாழ்க்கையிலும் பதிந்துவிடும். இந்த காலத்தில் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் வட்டத்தை சற்று கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் கனவுகளை சின்னதாக பேசும் நபர்களிடமிருந்து மெதுவாக விலகுவது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நல்ல முடிவாக மாறும். மேலும் நீங்கள் தினமும் கேட்கும் வார்த்தைகள், பார்க்கும் விஷயங்கள் கூட உங்கள் பணநிலையை பாதிக்கிறது. எப்போதும் நெகட்டிவ் செய்திகளை கேட்பது, மற்றவர்களின் வெற்றியை பார்த்து மனம் வருந்துவது போன்ற பழக்கங்கள் இருந்தால் அது பண ஓட்டத்தை மறைமுகமாக தடுக்கிறது. மேஷம் ராசிக்காரர்கள் தங்களுக்குள் இருக்கும் தீயை சரியான திசையில் பயன்படுத்தினால் அவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். அதற்காக நீங்கள் உங்களை ஊக்குவிக்கும் விஷயங்களை மட்டும் தினமும் சில நிமிடங்கள் கவனிக்க வேண்டும். வெற்றி பெற்ற மனிதர்களின் கதைகள், நேர்மறையான கருத்துக்கள், உங்களை முன்னே தள்ளும் வார்த்தைகள் ஆகியவை உங்கள் மனதில் விதையாக விழும். அந்த விதை தான் பின்னாளில் பணமாக, சொத்தாக வளர்கிறது. மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பை அடிக்கடி குறைத்து மதிப்பிடுவார்கள். இதெல்லாம் சாதாரணம்தானே என்று நினைத்து தங்கள் திறமையை சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விடுவார்கள். இந்த காலத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் மதிப்புள்ளதே என்று மனதிற்குள் உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை மதிக்கத் தொடங்கினால் உலகமும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். அதற்கான முதல் அடையாளம் பணவரவுதான். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையற்ற கோபம், அவசர முடிவுகள், அந்த நேரத்தில் வாயில் வரும் கடுமையான வார்த்தைகள் அனைத்தும் சேர்ந்து உங்கள் நல்ல வாய்ப்புகளை தள்ளிவிடும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அமைதியாக முடிவெடுப்பது அவசியம். ஒரு வாய்ப்பு வந்தவுடன் அவசரமாக ஒப்புக்கொள்வதும் அல்லது கோபத்தில் மறுப்பதும் இரண்டும் தவறாக முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் நீண்டகால தாக்கம் கொண்டதாக இருக்கும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும். உடல் சோர்வாக இருந்தால் மனமும் சோர்வாகும். அதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் குறையும். தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அல்லது சுவாச பயிற்சி செய்தால் உங்கள் உடலில் இருக்கும் செவ்வாய் சக்தி சமநிலையாகும். அந்த சமநிலைதான் உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான நல்ல மாற்றங்களை தொடர்ந்து கொண்டு வரும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை குறைப்பது. நீங்கள் பல நல்ல யோசனைகளை நினைப்பீர்கள், ஆனால் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் தாமதம் செய்வீர்கள். நாளை பார்க்கலாம், பிறகு செய்வோம் என்ற எண்ணம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வரும். ஆனால் இந்த காலத்தில் அந்த தாமதம்தான் உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும் பாதையை தடுத்து நிறுத்துகிறது. நீங்கள் நினைத்த ஒரு நல்ல யோசனையை உடனே ஒரு சிறிய செயலில் கொண்டு வந்தால் அதற்கான பலன் வேகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அது பெரிய முதலீடாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஒரு சிறிய முயற்சி கூட போதும். மேஷம் ராசிக்காரர்கள் செயலில் இறங்கினால் வெற்றி அவர்களை தொடர்ந்து வரும். ஆனால் செயலில் இறங்காத எண்ணங்கள் எல்லாம் மனதிலேயே சுமையாக மாறும். அந்த சுமைதான் உங்கள் பண ஓட்டத்தை மந்தமாக்குகிறது. மேலும் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதும் முக்கியம். தேவையற்ற பேச்சு, பயனில்லாத விவாதங்கள், சோசியல் மீடியாவில் மணி நேரங்கள் செலவழிப்பது போன்ற பழக்கங்கள் இருந்தால் அவற்றை மெதுவாக குறைக்க வேண்டும். நீங்கள் நேரத்தை மதிக்க தொடங்கிய நாளிலிருந்து பணமும் உங்களை மதிக்க தொடங்கும். மேஷம் ராசிக்காரர்கள் வேகமானவர்கள் என்பதால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்குவார்கள். ஆனால் முடிப்பதில் கவனம் குறையும்.
இந்த காலத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதில் முழு மனதையும் செலுத்தினால் அதிலிருந்து வரும் வருமானம் நிலையானதாக இருக்கும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் திறமையை வெளியில் காட்டுவதில் தயக்கம் காட்டக்கூடாது. உங்கள் திறமை, அறிவு, அனுபவம் ஆகியவற்றை மற்றவர்கள் அறிந்தால்தான் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அமைதியாக இருந்தால் உலகம் உங்களை கவனிக்காது. ஆனால் தன்னம்பிக்கையுடன் உங்களை வெளிப்படுத்தினால் அதுவே பணமாக மாறும். இந்த காலத்தில் நீங்கள் பேசும் விதம், நடந்து கொள்ளும் விதம் கூட உங்கள் பொருளாதார நிலையை தீர்மானிக்கும். நம்பிக்கையுடன் பேசும் ஒருவரிடம் மக்கள் முதலீடு செய்ய விரும்புவார்கள், வேலை வாய்ப்புகள் கொடுக்க விரும்புவார்கள். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் தோற்றத்தையும் கவனிக்க வேண்டும். இது வெறும் அழகுக்காக அல்ல, உங்கள் உட்புற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக. சுத்தமான உடை, ஒழுங்கான தோற்றம், நம்பிக்கையான நடை ஆகியவை உங்கள் ஆளுமையை உயர்த்தும். அந்த உயர்வுதான் எதிர்பாராத வகையில் பண வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் நீங்கள் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் அந்த நாளில் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து மனதிற்குள் நன்றி கூறும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இது உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும். அதனால் மறுநாள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும். தெளிவான முடிவுகள்தான் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் வார்த்தைகளுக்கும் உள் நம்பிக்கைக்கும் இடையே இருக்கும் தொடர்பு. நீங்கள் வெளியில் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட மனதிற்குள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. பல மேஷம் ராசிக்காரர்கள் வெளியில் தைரியமாக இருப்பது போல காட்டினாலும் மனதிற்குள் நமக்கு இது சாத்தியமா, நாம் இதற்கு தகுதியானவர்களா என்ற சந்தேகங்களை வளர்த்துக் கொள்வார்கள். இந்த சந்தேகங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வரவேண்டிய பெரிய பண வாய்ப்புகளை மறைமுகமாக தள்ளி வைக்கும். இந்த காலத்தில் நீங்கள் உங்களை பற்றிய எண்ணங்களை சுத்தப்படுத்த வேண்டும். நான் உழைப்பவன், நான் பெற தகுதியானவன் என்ற உறுதியை மனதிற்குள் அடிக்கடி சொல்லிக் கொள்வது கூட உங்கள் அதிர்வுகளை மாற்றும். மேஷம் ராசிக்காரர்கள் தங்களுக்குள் இருக்கும் நெருப்பு சக்தியை சந்தேகத்தால் அணைத்துவிடக்கூடாது. மேலும் நீங்கள் பணத்தை பற்றி எவ்வளவு பேசுகிறீர்கள் என்பதும் முக்கியம். பணம் இல்லாத நிலையை பற்றி பேசுவது, கடன், பற்றாக்குறை போன்ற விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைப்பது அதையே உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி வசதியாக, நிறைவாக வாழ்கிறீர்கள் என்பதை மனக்கண்களில் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்பனை வெறும் கனவு அல்ல, உங்கள் மனதை அந்த நிலைக்கு தயார்படுத்தும் ஒரு பயிற்சி. மேஷம் ராசிக்காரர்கள் இந்த மனக்காட்சி பயிற்சியை சரியாக செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் தங்கம், வெள்ளி வாங்கும் வாய்ப்புகள் தானாக உருவாகும். மேலும் நீங்கள் பெறும் வருமானத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம். கிடைக்கும் பணத்தை முழுவதும் செலவு செய்து விடுவது அல்லது எந்த திட்டமும் இல்லாமல் பயன்படுத்துவது உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை குறைக்கும். இந்த காலத்தில் சிறிய திட்டமிடல் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் பணத்தை நிர்வகிக்க தொடங்கிய நாளிலிருந்து பணமும் உங்களை நிர்வகிக்க தொடங்கும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் வாக்குறுதிகளை மிகவும் கவனமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினால் உங்கள் நம்பகத்தன்மை உயரும். அந்த நம்பகத்தன்மைதான் பெரிய பண வாய்ப்புகளை உங்களிடம் கொண்டு வரும். மேலும் இந்த காலத்தில் நீங்கள் யாரிடமாவது பணம் வாங்க வேண்டிய சூழல் இருந்தால் அதை ஒளித்து மறைக்காமல் தெளிவாக பேசுங்கள். தெளிவான பேச்சு, நேர்மையான அணுகுமுறை மேஷம் ராசிக்காரர்களுக்கு நல்ல தீர்வுகளை உருவாக்கும். கடைசியாக நீங்கள் தினமும் உங்களுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்கி அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அமைதிதான் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களை அகற்றி சரியான பாதையை காட்டும். அந்த பாதையில் நடந்தால் பணமும் வளமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் உணர வேண்டிய முக்கியமான விஷயம் உங்கள் கர்ம கணக்கும் நீங்கள் செய்யும் சிறு செயல்களும். நீங்கள் நினைப்பது போல பெரிய பூஜைகள், சடங்குகள் மட்டுமே வாழ்க்கையை மாற்றாது. தினமும் நீங்கள் செய்யும் சிறிய நல்ல செயல்கள்தான் காலப்போக்கில் பெரிய பலன்களாக திரும்ப வரும். மேஷம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே நேர்மையானவர்கள். ஆனால் அவசரத்தில் சில நேரங்களில் பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசிவிடுவார்கள். இந்த காலத்தில் அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். நீங்கள் யாரையும் மனதால் காயப்படுத்தாமல் நடந்து கொண்டால் உங்கள் கர்மநிலை மெதுவாக சுத்தமாக ஆரம்பிக்கும். அந்த சுத்தம்தான் உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான தடைகளை அகற்றும். மேலும் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்யும் சிறிய உதவிகள் கூட உங்களுக்கு பெரிய பலன்களாக திரும்ப வரும். குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் யாரிடமாவது எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய்தால் அதற்கான பலன் எதிர்பாராத வழியில் பணமாக திரும்ப வரும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, பல மேஷம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடந்த அனுபவம். மேலும் நீங்கள் உங்கள் பெற்றோருடன், பெரியவர்களுடன் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதும் முக்கியம். அவர்களை மதித்து பேசுவது, அவர்களின் ஆசிகளை பெறுவது உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த செல்வத்தை உருவாக்கும்.
மேஷம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தங்கள் சுயநிலையை காட்ட முயற்சி செய்து பெரியவர்களின் ஆலோசனைகளை புறக்கணிப்பார்கள். இந்த காலத்தில் அந்த மனநிலையை சற்று மாற்றினால் நீங்கள் எதிர்பாராத ஆதரவுகளை பெறுவீர்கள். மேலும் நீங்கள் உண்ணும் உணவு, தூங்கும் நேரம் போன்ற வாழ்க்கை ஒழுக்கங்களும் உங்கள் பொருளாதார நிலையை பாதிக்கிறது. ஒழுங்கற்ற வாழ்க்கை மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அந்த மன அழுத்தம் தான் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த காலத்தில் நேரத்திற்கு உணவு, போதிய தூக்கம் ஆகியவற்றை கடைபிடித்தால் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும். தெளிவான மனம்தான் சரியான பண முடிவுகளை எடுக்க உதவும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் கோபத்தை உடனே வெளியே காட்டாமல் அதை சரியான வழியில் வெளியேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அல்லது உங்களுக்கு பிடித்த வேலைகள் செய்வது அந்த தீவிர சக்தியை சமநிலைப்படுத்தும். அந்த சமநிலை வந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் மெதுவாக நீங்க ஆரம்பிக்கும். மேலும் நீங்கள் தினமும் ஒருவரையாவது மனமாற பாராட்டும் பழக்கத்தை உருவாக்குங்கள். அந்த பாராட்டு வார்த்தைகள் உங்கள் மனதையும் எதிரில் இருப்பவரின் மனதையும் உயர்த்தும். அந்த உயர்வுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை ஈர்க்கும். இந்த சிறிய பழக்கங்களை தொடர்ந்து செய்தால் நீங்கள் கவனிக்காமலே உங்கள் வாழ்க்கையில் பணம், வசதி, நிலைத்த வளர்ச்சி ஆகியவை ஒன்றன்பின் ஒன்றாக வந்து சேரும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் உணர வேண்டிய இன்னொரு விஷயம் உங்கள் பொறுமை மற்றும் தொடர்ச்சி. நீங்கள் ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் ஒரு விஷயத்தை தொடங்குவீர்கள். ஆனால் உடனே பலன் கிடைக்கவில்லை என்றால் மனம் தளர்ந்து விடுவீர்கள். இந்த மனநிலை தான் பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் வரவேண்டிய பெரிய மாற்றங்களை பாதியிலேயே நிறுத்திவிடுகிறது. இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கும் எந்த நல்ல பழக்கமாக இருந்தாலும் அதற்கு குறைந்தது சில நாட்கள், சில வாரங்கள் தொடர்ச்சியாக நேரம் கொடுக்க வேண்டும். மேஷம் ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சிதான் மிகப்பெரிய சவால். ஆனால் அதையே நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியும். மேலும் நீங்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடும் பழக்கத்தை குறைக்க வேண்டும். மற்றவர்களின் வேகம், அவர்களின் வருமானம், அவர்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை பார்த்து மனம் கலங்கினால் அது உங்கள் வளர்ச்சியை மந்தமாக்கும். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான நேரம் உண்டு. அந்த நேரம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையை மனதிற்குள் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் மிகவும் முக்கியம். புதிய திறமைகள், புதிய அறிவு, புதிய அணுகுமுறைகள் ஆகியவற்றை கற்றுக்கொண்டால் அதற்கான பலன் பணமாக மாறும். இதெல்லாம் எனக்கு தேவையா என்ற எண்ணத்தை விட்டு இது என்னை எங்கே கொண்டு செல்லும் என்று சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். மேஷம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொண்டதை உடனே செயல்படுத்தும் திறன் கொண்டவர்கள். அந்த திறனை நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் வேகமாகும். மேலும் நீங்கள் உங்கள் வெற்றியை அமைதியாக கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையற்ற வெளிப்பாடு, எல்லோரிடமும் உங்கள் திட்டங்களை பகிர்ந்து கொள்வது சில நேரங்களில் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும். இந்த காலத்தில் உங்கள் வேலை, உங்கள் திட்டங்கள் பற்றி குறைவாக பேசுங்கள், அதிகமாக செயல்படுங்கள். உங்கள் செயல்தான் உங்கள் பதிலாக இருக்கட்டும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளுணரை நம்ப வேண்டும். சில நேரங்களில் காரணம் தெரியாமல் ஒரு முடிவு எடுக்க மனம் தூண்டும். அந்த உள்ளுணர்வுதான் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும். அந்த குரலை அடக்காமல் அமைதியாக கேட்க கற்றுக்கொண்டால் தவறான முடிவுகளை தவிர்க்க முடியும். மேலும் நீங்கள் தினமும் உங்களை பற்றி ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து அதை மனதிற்குள் உறுதி செய்யுங்கள். இந்த சுயநம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையில் தங்கம், வெள்ளி வாங்கும் நிலையை உருவாக்கும் அடித்தளம். இந்த அடித்தளம் உறுதியானால் மேலே வரும் வளர்ச்சியும் நிலைத்ததாக இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்கள் வாழ்வில் ஒழுங்கும் கட்டுப்பாடும். நீங்கள் சுதந்திரத்தை விரும்புவர்கள், யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது என்று நினைப்பவர்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு அளவு ஒழுங்கு வந்தால்தான் செல்வம் நிலைத்ததாகும். குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் எழும் நேரம், உறங்கும் நேரம், வேலை செய்யும் நேரம் ஆகியவற்றை சற்று ஒழுங்குபடுத்தினால் உங்கள் மனமும் உடலும் ஒரே திசையில் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த ஒருங்கிணைப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட நல்ல மாற்றங்களை உருவாக்கும். மேலும் நீங்கள் உங்கள் இலக்குகளை எழுதி வைத்திருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். மனதிற்குள் மட்டும் வைத்த இலக்குகள் பல நேரங்களில் மறைந்து போகும். ஆனால் எழுதி வைத்த இலக்குகள் தினமும் உங்கள் கண்களுக்கு தெரிந்தால் அவை உங்கள் செயல்களை வழிநடத்தும். மேஷம் ராசிக்காரர்கள் இலக்குகளை எழுதி வைத்தால் அதற்கான பாதை தானாக தெளிவாகும். குறிப்பாக பணம், சேமிப்பு, முதலீடு போன்ற விஷயங்களில் ஒரு தெளிவான குறிக்கோள் இருந்தால் தேவையற்ற செலவுகள் தானாக குறையும். மேலும் நீங்கள் உங்கள் பணத்தை யாரிடம் நம்பி கொடுக்கிறீர்கள் என்பதும் முக்கியம். நண்பர்கள், உறவினர்கள் என்ற பெயரில் பணத்தை தவறான இடங்களில் போடுவது உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை உருவாக்கும். இந்த காலத்தில் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும் போது உணர்ச்சியை விட புத்தியை முன்னிலைப்படுத்த வேண்டும். புத்திசாலித்தனமாக எடுத்த ஒரு முடிவு பல வருடங்கள் உங்களுக்கு நன்மை தரும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
குறைந்த விலைக்கு உங்கள் நேரத்தையும் திறமையையும் விற்பது நீண்ட காலத்தில் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். இந்த காலத்தில் உங்கள் மதிப்பை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மரியாதையை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை மதிக்க தொடங்கினால் மற்றவர்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த மதிப்பு தான் பணமாக, வசதியாக வெளிப்படும். மேலும் நீங்கள் தினமும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை கவனிக்க பழகுங்கள். பெரிய மாற்றங்கள் உடனே தெரியாது, ஆனால் தினமும் சிறிது சிறிதாக நடந்த முன்னேற்றங்கள் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். அந்த முன்னேற்றத்தை கவனித்து உங்களை நீங்களே பாராட்டிக் கொண்டால் உங்கள் மனம் உற்சாகமாக இருக்கும். அந்த உற்சாகம்தான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பண ஓட்டத்தை உருவாக்கும். இந்த ஒழுங்கு, கட்டுப்பாடு, சுயமரியாதை ஆகியவை ஒன்றாக இணைந்தால் மேஷம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வம் நிலைத்ததாக ஆரம்பிக்கும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் உணர வேண்டிய ஒன்று உங்கள் நம்பிக்கையும் அதனை நீங்கள் எப்படி காக்கிறீர்கள் என்பதும். நீங்கள் ஒருமுறை முடிவு எடுத்தால் அதை பாதியில் விட்டுவிடக்கூடாது. பாதியில் விட்டுவிடும் பழக்கம்தான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் கை நழுவி போகும் முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் எதை தொடங்கினாலும் அதற்கு ஒரு முடிவு வரும் வரை மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன தடைகள் வந்தால் உடனே இதெல்லாம் எனக்கு இல்லை என்று நினைக்காமல் இது ஒரு சோதனை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சோதனைகளை கடந்து செல்லும் போதுதான் உங்கள் உள்ளார்ந்த சக்தி வெளிப்படும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் நம்பிக்கையை வெளியில் காட்ட தயங்க வேண்டாம். நீங்கள் உங்களையே நம்பவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி நம்புவார்கள்? இந்த காலத்தில் உங்கள் பேச்சிலும் உங்கள் செயல்களிலும் நம்பிக்கை தெளிவாக தெரிய வேண்டும். அந்த நம்பிக்கைதான் புதிய வாய்ப்புகளை உங்களிடம் இழுக்கும் காந்தமாக செயல்படும். மேலும் நீங்கள் கடந்த கால தோல்விகளை நினைத்து உங்களை குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். கடந்தது கடந்ததே, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதிலேயே வாழக்கூடாது. மேஷம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை மனதில் சுமையாக வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை சந்திக்க பயப்படுவார்கள். இந்த காலத்தில் அந்த சுமைகளை மெதுவாக இறக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் லேசானால்தான் புதிய செல்வம் அதில் இடம் பிடிக்கும். மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை உடனே பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வாய்ப்புகள் மிகவும் எளிமையாக, சாதாரணமாக தோன்றும். இதில் என்ன இருக்கிறது என்று புறக்கணித்தால் அது பெரிய மாற்றத்தை தராமல் போகலாம். இந்த காலத்தில் எளிமையான வாய்ப்புகளையும் கவனமாக பாருங்கள். அவைதான் பின்னாளில் பெரிய வருமானமாக மாறும் விதைகள். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் சொந்த முயற்சியை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நீங்கள் இன்று எடுத்து வைக்கும் சிறிய அடிகள் நாளை பெரிய பயணமாக மாறும். அந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான வசதிகளும் பொருளாதார பாதுகாப்பும் உங்களை காத்திருக்கும். மேலும் தினமும் ஒரு விஷயத்தை நினைத்து மனதிற்குள் நன்றி கூறும் பழக்கம் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். அந்த வலிமைதான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செல்வத்தை ஈர்க்கும் சக்தியாக மாறும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்கள் பொறுப்பு உணர்வும் வாழ்க்கையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதும். நீங்கள் பல நேரங்களில் சூழ்நிலைகளை குறை சொல்வீர்கள், மனிதர்களை குறை சொல்வீர்கள், ஆனால் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை முழுமையாக பயன்படுத்த மறந்து விடுவீர்கள். இந்த காலத்தில் என் வாழ்க்கை என் கைகளில் தான் இருக்கிறது என்ற உணர்வை ஆழமாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் திசை மாறத் தொடங்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்கள்தான் காரணம் என்று உணர்ந்தால் அதே நேரத்தில் அந்த முடிவுகளை மாற்றும் சக்தியும் உங்களிடமே இருப்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த புரிதல்தான் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திருப்பமாக அமையும். மேலும் நீங்கள் பணத்தை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. பணம் உங்களை தேடி வர வேண்டும் என்ற மனநிலையை உருவாக்க வேண்டும். அதற்காக நீங்கள் முதலில் உங்கள் மதிப்பை உயர்த்த வேண்டும். உங்கள் அறிவு, உங்கள் அனுபவம், உங்கள் நேரம் ஆகியவற்றை மேம்படுத்தினால் இயல்பாகவே உங்கள் வருமானமும் உயரும். மேஷம் ராசிக்காரர்கள் தங்களை மேம்படுத்த ஆரம்பித்தால் அவர்களை நிறுத்த முடியாது. இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புதிய விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வருமான வாய்ப்பை திறக்கும். மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை பயமாக பார்க்காமல் வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றம் வந்தால் பதறுவது, பழைய பழக்கங்களை பிடித்துக் கொள்வது உங்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும். இந்த காலத்தில் மாற்றங்களை வரவேற்றால் அவை உங்களை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். மேலும் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளார்ந்த ஆசைகளை புறக்கணிக்க கூடாது. நீங்கள் மனதார விரும்பும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை காட்டும் அடையாளங்கள். அந்த ஆசைகளை ஒடுக்காமல் சரியான திட்டத்துடன் பின்பற்றினால் அதிலிருந்து வரும் திருப்தியும் பணமும் உங்களை நிறைவு செய்யும். மேலும் நீங்கள் தினமும் உங்களை நீங்களே ஊக்குவிக்கும் வார்த்தைகளை சொல்வதை ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். இந்த சுய ஊக்கம்தான் சோர்வான நேரங்களில் உங்களை மீண்டும் எழ வைக்கும். அந்த எழுச்சிதான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை கொண்டு வரும். இறுதியாக, நீங்கள் இன்று செய்யும் சிறிய மாற்றங்கள் நாளை உங்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வமாக, பாதுகாப்பாக, நிம்மதியாக மாறும் என்பதை நம்புங்கள். அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் நடந்தால்
மேஷம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தங்கமும் வெள்ளியும் வசதிகளும் தானாக வந்து சேரும். இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று உங்கள் மனதிற்கும் ஆற்றலுக்கும் இடையிலான சமநிலையை உருவாக்குவதே. நீங்கள் மிகவும் உழைக்கிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் மனம் கலக்கமாக இருந்தால் அந்த உழைப்பு முழுமையாக பலனடையாது. இந்த காலத்தில் மனநிலையை அமைதியாக வைத்துக் கொள்வது அவசியம். தினமும் சில நிமிடங்கள் தியானம், ஆழ்ந்த சுவாச பயிற்சி அல்லது அமைதியான நடைபயிற்சி செய்வதால் உங்கள் உள்ளார்ந்த சக்தி பரிமாணமாக வெளிப்படும். மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் மற்றும் மன இரண்டும் ஒரே நேரத்தில் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்க வேண்டும். இதனால் பணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பிடிக்க முடியும். மேலும் நீங்கள் தினசரி வாழ்வில் சந்திக்கும் சவால்களை, தடைகளை வெறும் சோதனைகளாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் முடியாது என்ற மனநிலையை விட்டுவிட்டு நான் முடிக்கிறேன் என்ற உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மனநிலைதான் உங்கள் வாழ்க்கையில் பணம் மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தியாக மாறும். மேஷம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் வேலை செய்வதில் விரைந்து, ஆனால் முடிவில் சிறிய தவறுகளை செய்யலாம். அந்த தவறுகளை குறைக்க திட்டமிட்டு கவனமாக செயல்படுங்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஊக்குவிக்கும் சூழல்களை உருவாக்குவது மிகவும் முக்கியம். நல்ல புத்தகங்கள், பயனுள்ள பாடங்கள், நேர்மறை மனிதர்கள் ஆகியவற்றில் அதிகமாக நேரத்தை செலவிடுங்கள். இந்த நேரம்தான் உங்கள் நம்பிக்கையை, திறமையை உயர்த்தும். மேஷம் ராசிக்காரர்கள் இதை தொடர்ந்து செய்தால் தங்கம், வெள்ளி வாங்கும் வாய்ப்புகள், பண வரவு ஆகியவை தானாக உருவாகும். மேலும் நீங்கள் இன்று செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நாளை உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாக மாறும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உறுதிதான் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த செல்வத்தை உருவாக்கும் அடித்தளம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.